வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸ் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். இப்போ இந்தியன் ஆயிலேருந்து ஒரு ஆஃபீஸர் அசோகன் சார் ஒருத்தர் போட்டிருக்காரு. சிலிண்டருக்கு டிப்ஸ் தராதிங்க, சிலிண்டர் வீட்டு கிச்சன் வரலையும் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் டிஜிட்டல் பரிவர்த்தனை, ஆன்லைன் புக்கிங் சொல்லியிருக்காரு. கரெக்ட், ஓகே. டிஜிட்டல் பரிவர்த்தனைங்கிறது தமிழ்நாடு முழுக்க உள்ள சிலிண்டர் டெலிவரி பாய்ச்சி செய்ய மாட்டாங்க. முதல் இது அசோகன் சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்தியன் ஆயிலுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. சம்பளத்தை பற்றி நீங்கள் எந்த இடத்துலையும் பேப்பரில் அறிக்கை கொடுக்கவே இல்லை. வண்டி எங்களுது, பெட்ரோல் எங்களுது, டீசல் எங்களுது, உழைப்பு எங்களுது. ஏன்னா மக்கள்கிட்ட நாங்கள் வாங்குற கூலியை வச்சு தான் வாழ்வாதாரம் பண்ணுறோன்னு பேப்பர் முதல் கொண்டு அறிக்கை கொடுத்துருக்கேன். இது வரலையும் கொடுக்குறீங்களே அதிகாரிங்க, பேட்டி கொடுத்துருக்கீங்களே, உங்கள் பேரை இப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துலேயும் நாங்கள் இவ்வளோ சம்பளம் தரோம், பெட்ரோல் அலாட்மெண்ட் கொடுக்குறோம், வண்டி வாங்கினா இந்தியன் ஆயிலோடு சேர்ந்தது, பாரத் பெட்ரோல் சேர்ந்தது, இந்துஸ்தான் பெட்ரோல் சேர்ந்ததுன்னு என்று எந்த அதிகாரியாச்சும் சொல்ல முடிஞ்சிச்சா? சொல்ல முடியுதா உங்களால்? உங்களை மட்டுமே நீங்கள் நேர்மை நீங்கள் சொல்கிறீங்களே. நேர்மைங்கிறதுக்கு வார்த்தை என்னன்னு தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க டிஜிட்டல் பரிவர்த்தனை நாங்கள் செய்ய மாட்டோம். முடிஞ்சால் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸ் மூலமா எங்கள் மேலே நீங்கள் கேஸ் போடுங்க. நாங்கள் அந்த கேஸை கண்டஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? முடியும்னா சொல்லுங்கள். என்ன நிறுவன அதிகாரி சும்மா சவால் கட்டுற மாதிரிலாம் இல்லை. நாங்களாம் சவால் கட்ட தைரியமாக இருக்கோம். 33 வருஷம் உழைச்சிட்டு தெருவில் நிற்கிறோம், 50 வருஷம் உழைச்சிட்டு தெருவில் நிற்கிறோம். நீங்களாம் ஒரு 20-25 வருஷம் உழைச்சிட்டு நேராக போய் வீட்டில் உட்காந்துட்டு பென்ஷன் வாங்குறீங்க. நாங்கள் என்னத்தான் வாங்குறோம்? உழைச்சி மில்லியன் கணக்கில் எல்பிஜியை விற்று கவர்மெண்டோட 30% கஜானாவை நாங்கள் ரொப்புறோம். என்னமோ எப்போ பார்த்தாலும் எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை முதல் உணருங்க. என்ன அசோகன் சார், திருப்பி உங்களுக்கு எல்லாம் கண்டனத்தை தெரிவித்து தான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் நேரடியாக எங்கிட்ட பேச முடியும்னா பேசுங்க, இல்லை பத்திரிக்கை வாயிலாக பேசுனாலும் பேசுங்க. நாங்கள் தில்லா தைரியமாக இருக்கோம். என் ஃபோன் நம்பர் தரனாலும் பப்ளிக்காக தர தயாராக இருக்கேன். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸோட மாநில தலைவரோட தொழிலாளர்கள் கோபத்தை அதிகப்படுத்தாதீங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை பண்ணவே மாட்டோம். முடிஞ்சா நீங்கள் எங்கள் மேலே கேஸ் போடுங்கன்னு இது 2வது வாட்டி உங்களுக்கு அறிவுறுத்துறேன். ஓகேவா? அதே மாதிரி பிப்ரவரி 10ஆம் தேதி மதுரை ஏரியா ஆஃபீஸுக்கு நாங்கள் மனு கொடுக்க தான் போகிறோம். அதோட